ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another video. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3D டெஸ்ட் டைல்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஸோ இதை நான் 3 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன், இது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் கூகுள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரான பிறகு அதுக்கு அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலேயே நிறைய டெஸ்ட் மாடல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையுள்ள டெஸ்ட் ஸ்டைல்ஸை நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நான் 3Dன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதில் ஸோ உங்களுக்கு என்ன டெஸ்ட் தேவையோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் இதில் எல்லோ அண்ட் பர்பிள் இருக்க ஒரு டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிளிக் பண்ண பிறகு அதுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஃபாண்ட்ஸு அதுக்கு ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுன்னா அந்த பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தா உங்களுக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தா அவங்க டெஸ்ட் ஸ்டைல் கேலரியில் சேவ் ஆகும். ஸோ செகண்ட் மெத்தடில் ஏஐ யூஸ் பண்ணி 3D டெஸ்ட் ஸ்டைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக க்ரோம் ஓப்பன் பண்ணி Pinterest.comனு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரான பிறகு சர்ச் ஆப்ஷனில் போய் இப்போ நான் பிங்க் டெஸ்ட் ஸ்டைலுன்னு சர்ச் பண்ணுறேன். எனக்கு பிங்க் டெஸ்ட் ரிலேட்டான நிறைய டெஸ்ட் ஸ்டைலை சஜஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் இப்போ எல்லோ டெஸ்ட் ஸ்டைலுன்னு சர்ச் பண்ணுறேன். எனக்கு எல்லோ டெஸ்ட் ரிலேட்டடான நிறைய டெஸ்ட் ஸ்டைலை எனக்கு சஜஷன் பண்ணோம். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு டெஸ்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ChatGPT ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த இமேஜை இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண பிறகு ஸோ அந்த இமேஜில் என்னென்ன சேஞ்சஸ் வேணும்னு ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ டெசர்ட்னு அந்த டெஸ்ட்டை ஸ்மார்ட்னும் பிரின்ஸ்னு இருக்க அந்த டெஸ்ட்டை லைட்டுன்னும் சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்து அந்த பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்றபடி அந்த சிம்பிள் ப்ராம்ப்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் ரெடியாக 1 minutes 2 minutes லிட்டரலி டைம் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டு ஸோ ChatGPT க்ரியேட் பண்ணி தரோம். ஸோ இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ரெடி பண்ணி தந்திருக்கு. ஸோ தேர்ட் மெத்தடில் PST டெஸ்ட் ஸ்டைல்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும்னு ஸோ இந்த மெத்தடில் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கூகுள் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ பிக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரான பிறகு ஸோ அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் டெஸ்ட் டைல்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆல் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி PSTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் ஃப்ரீன்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்கிற எல்லா டெஸ்ட் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு சஜஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டெஸ்ட் ஸ்டைல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஜூஸ்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்காத டெஸ்ட் ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கூகுளில் போய் ஃபோட்டோபியான்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரான பிறகு அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ட்ராக் எனி ஃபைல்ஸ் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் PST ஃபார்மேட்டில் ஒரு டெஸ்ட் ஸ்டைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதை இதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த PST ஃபைலை இதில் ஓப்பன் பண்ண பிறகு ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்.
ஸோ இதில் லேயர் ஆப்ஷனில் டபுள் கிளிக் டு சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான். அதில் போய் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ண பிறகு ஸோ நம்ம அப்லோட் பண்ண டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்மார்ட்னு டைப் பண்ணி எடிட் பண்ணேன். ஸோ எடிட் பண்ண பிறகு ஃபைலில் போய் சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.